Welcome to EduPlus Divine Channel. Hi friends, let us see today spoken English 10th April magazine Hindu paper page number 8 top right top நம்ம சிஎம் உட்கார்ந்துருக்காரு, இன்ஜெக்ஷன் போடுற வேக்சின் போடுறாரு. அதுவும் அதுக்கு கீழே இருக்கிற லெஃப்ட் கார்னர் ஹோல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கும். இந்த விஷயத்தையும் இதுலேயும் இருக்கிற திங்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸையும் அது எப்படி அதனோட மீனிங் எப்படி வருதுங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் பேப்பர் அதே 10th ஏப்ரலில் பேஜ் நம்பர் 2லேயும் கொஞ்சம் த கார்பரேஷன் பிகின்ஸ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் வயலட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, CM told on 10th discussion would be held with medical experts and government would adhere to their advice அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10th டிஸ்கஷன் would be held with medical experts. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் வுட் அதர் டு தேர் அட்வைஸ், அவங்க அட்வைஸருக்கு ஏற்ப அதை பின்பற்றுவாங்க. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்களே, இது இப்படி பண்ணணும், வேஷஸ் இத்தனை நாள் இருக்கணும், இப்படி பவர் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கஷன் வுட் பி ஹெல்ட் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அதர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது. வுட் பி ஹெல்ட், இங்க held is V3 verb, that is past participle verb. would be held என்ன செய்யப்படும். இந்த மாதிரி மீனிங்ஸ் நல்லா தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஹிந்து பேப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். swab samples have been collected, இந்த இடத்துல present perfect, இந்த collected is a past participle, அதாவது V3 verb. for example, lead னா lead, led is a V3 verb. அது மாதிரி இந்த collected so have been collected. next, இது என்ன மீனிங்? swab samples have been collected, swab samples collected பண்ணப்பட்டிருக்கும். he added that 39.83 lakh people had so far been vaccinated. had so far been vaccinated என்ன மீனிங்? had இருக்கு, so far இதுவரையிலும், had so far been vaccinated. He added that 39.83 lakh people had so far been vaccinated. இதுவரையிலும் but had so far means இதுவரை இருந்தது vaccinated. He said, அவர் சொன்னார், that fever camps were being conducted across the state. நடத்தப்படும் என்ன being present form where, அதாவது camps என்னது plural, அதனால were being conducted, again V3 verb. You understand? across the state. the passive voice words எல்லாம் எப்படி வரும்ங்கிறது ஆக்டிவ் எடுக்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ் எடுக்கும்போது I will teach you. Okay, next one. over 5,000 fresh COVID-19 cases in Tamil Nadu state records jump of over 1,000 cases from the previous day. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரீவியஸ் டே இவ்வளவும் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு COVID-19 ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஹோல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பை த ஸ்க்ரப், இந்த ஸ்க்ரப்போட மீனிங் பை த ஸ்க்ரப் ஃபுல்லாக தான் படிக்கணும். ஏன்னா அது ஒரு ஃப்ரேஸ். ஹிந்து பேப்பர் எடுத்துட்டா நிறைய ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் ஆகும். அந்த ஃப்ரேசல் வேர்பும் ஏகப்பட்டது இருக்கு, 400 பக்கம் இருக்கு. simultaneously we will see one by one. holding opportunity by the scruff of its neck அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, இந்த சந்தர்ப்பத்தை, ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் சந்தர்ப்பத்தை, ஹோல்டிங் வச்சுட்டு by the scruff of its neck, அந்த சந்தர்ப்பத்தை கழுத்துல வைக்கிறது இல்லை, அதாவது அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மேல வந்திருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா முனியன் இந்த பேப்பர் சொன்னேன் இல்லைங்களா, டுடே 10th பேப்பர், அந்த கீழே டவுன் 8th பேஜ்ல ஹோல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பை தி ஸ்கர்ஃப் ஆஃப் இட்ஸ் நெக் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல
பை தி ஸ்டெப்போட மீனிங் என்னன்னா டு கிராப் ஒன்ஸ் நெக், அதை பிடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத பார்க்கணும். அதுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் அதுல எழுதி இருக்குன்னா பேப்பர்ல, இவர் பேரு தாமோதரன் முனியன். இவர் என்னன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே டிராப் அவுட் ஆனவர். ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடிட்டாரு. ஆச்சா, அவங்க அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனோம்னா டிராப் அவுட் ஆனவங்க ஓடிட்டாரு வீட்டு விட்டு. ஓடி போய் எங்கேயோ ஒரு சூளையில பிரிக் ஸ்கில் அப்படின்னா என்ன, பிரிக்ஸ்னா அந்த செங்கல் சூளை, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் வேலை பண்ணி கேரளால ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 years அங்கே கஷ்டப்பட்டிருக்காரு. வென் ஐ சா சில்ட்ரன் கோயிங் டு ஸ்கூல், மற்றவங்க எல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது பார்த்து இவருக்கும் திருப்பி ஆசை திருப்பி எகெயின் ஹி கேம். வீட்டுக்கு அவங்க அம்மா இறந்த உடனே இவங்க கொஞ்சம் +2 இது மாதிரி படிச்சிருக்காரு. அங்க என்னாச்சு, அதுக்கப்புறம் I worked there for 2 years and when I saw children going to school and my classmates continuing their education, அதெல்லாம் பார்த்தோம்னா அவருக்கும் படிக்கணும் போல ஆகி he returned home again, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்த பிறகு இவருடைய he managed to persevere and complete class 12. விடாமுயற்சியால தான் அவங்க 12th class 12th பண்ணுனாங்க. Then teaching children, அந்த இடத்துல பாருங்க, ஒரு இயர் லேட்டர் he managed, எப்படின்னா through a friend he managed to get admission. ஃப்ரெண்ட் மூலியமா பிஎஸ்சி அட்மிஷன் வாங்கி பாட்டனில நியூ காலேஜ் இன் சென்னையில படிச்சிருக்காரு. he and his friends found accommodation at தரமணி சென்னையில. இந்த இடத்துல it was here he came across volunteers of Indian Institute of Technology, Madras teaching slum children. இவர் அங்க ஸ்லம் சில்ட்ரன் கிளாஸ் எடுத்திருக்காரு. இதை நோட் பண்ணியிருக்காரு. he was noticed. who? பாலாஜி சம்பத். he is a non-government organization நடத்துறவர். he was noticed by பாலாஜி சம்பத். இந்த இடம் பாருங்க, passive voice எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். he was noticed. who? முனியன். அதாவது இந்த தாமோதரன் முனியன் was noticed by whom? பாலாஜி சம்பத் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா ஏஐடி இந்தியா ஆர்கனைசேஷனோட நான் கவர்மெண்ட் இதுல இருக்கிறவர். இவர் இவரை நோட்டீஸ் பண்ணதுனால், பை வந்தாலே அது passive voice. who runs a non government organization AID, அவர் யாரு? சம்பத், பாலாஜி சம்பத். he encouraged. who encouraged? பாலாஜி சம்பத் encouraged him, simple past, him to teach children. அங்க இருக்கிற ஸ்லம் ஏரியா சில்ட்ரனுக்கு இவர் சொல்லி கொடுக்கறத பார்த்து he encouraged, சம்பத் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. and that is how தாமோதரன் முனியன், அதனால எப்படியோ தாமோதரன் முனியன் went from being a dropout. நல்லா பாருங்க, went from being a dropout to a teacher. அதாவது 10th டிராப் அவுட் ஆனவங்க அவரு to a teacher ஆயிட்டார், டீச்சர் ஆயிட்டார். and a path that, ஒரு வழியாக, that took him as, அதன் வழியாகவே ஒரு டீச்சர் ஆயிருந்து. ஃபர்ஸ்ட் டிராப் அவுட் ஆயிட்டார் 10th, அப்புறம் வீட்டுக்கு திருப்பி 12th படிச்சார், அதுக்கப்புறம் டீச்சர் ஆயிட்டாரு. a path that took him, அந்த வழி எதுல கொண்டு போய் முடிச்சது அவரை? as far as a PhD, டாக்டரேட் பண்ணியிருக்காரு. இப்படி 10ஆம் கிளாஸ் விட்டு போனவர் திருப்பி வீட்டுக்கு 12th முடிச்சு ஸ்லம் ஏரியா சில்ட்ரனுக்கு கிளாஸ் எடுத்து, அப்புறம் இவரோட கண் பார்வையை பார்த்து இவர் என்கரேஜ் பண்ணி அப்புறம் பிஎஸ்சி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பாருங்க, as far as அப்படின்னா என்கிற, என அப்படின்னு. A survey of children in the slum behind ribbon building. அந்த ரிப்பன் பில்டிங் பேக்ல தான் இவர் ஸ்லம் சில்ட்ரனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. யாரு? தாமோதரன். A survey of children. என்ன சர்வே எடுத்தார்? சர்வேன்னா ஒன்றும் இல்லை, கணக்கெடுப்புன்னு சொல்லலாம். பட் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ்ல அதோட மீனிங் என்னன்னா மதிப்பு ஆய்வு. என்ன மதிப்பு ஆய்வு? ஒரு குழந்தைக்கு எவ்வளோ, அவனோட கேப்பபிலிட்டி என்ன, அதை பத்தி ஒரு மதிப்பு ஆய்வு. ஓகே, இந்த இடத்துல அந்த சர்வே. ஸோ இங்கிலீஷ்ல ஃப்ரேஸ்னாலும் வேர்ட்ஸ் வேர்ப்னாலும்
அந்தந்த இடத்துக்கு ஏற்ப மீனிங்ஸ் கொடுக்கும். A survey of children in the slum behind the ribbon building led அவரை to consider doing PhD. அவரை PhD பண்ண வச்சிருச்சு. இப்போ இந்த லெட் இருக்கா, LED லெட், இந்த லெட் வந்து வழி நடத்தியதோட மீனிங். லீடுனா வழி நடத்துறது. லெட் past tense, lead is a V3 word. Here we use led. A survey of children in the slum behind ribbon building led him to consider doing PhD. His research found that 90% of the parents in these areas do not even know. அவங்களுக்கு இன்னும் படிக்க தெரியல. என்னன்னா what their children are studying. அவங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. They don't know. So they don't even know what their children are studying. In his thesis, இவர் வந்து PhD எதுல பண்ணியிருக்காரு? ஆந்த்ரோலஜில பண்ணியிருக்காரு. ஆந்த்ரோலஜி, what is the meaning? ஆந்த்ரோலஜினா என்ன மீனிங்னு பார்ப்போம். ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆந்த்ரோபாலஜினா என்னன்னு பார்ப்போம். holism. Anthropology means holism. That is different aspects of human experience. Different aspects of human experience. இதுல culture and development. Culture and development. Anthropology means holism. Different aspects of human experience, culture and development. ஒரு ஹியூமனுடைய கல்ச்சரும் டெவலப்மெண்ட்டும் அது அந்த ஆஸ்பெக்ட்ல எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, 1000 years பிஃபோர் கூட இருக்கலாம், எப்படி இருந்தது அப்படிங்கிறத இவர் PhD பண்ணாரு. ஆந்த்ரோபாலஜி. என்னோட மோட்டிவேஷன் கிளாஸ்ல, மோட்டிவேஷன் ஸ்பீச்ல நான் இவரை பத்தி சொல்லலாம். ஐ ஹேவ் அ பிளான். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன்ல இவரை பத்தி சொல்லுவேன். ஏன்னா இவருடைய ப்ரிசர்வ்னஸ் என்னது, இந்த விடாமுயற்சி, நல்ல எஃபர்ட்ல தான் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் வந்து PhD பண்ணியிருக்காங்கன்னு சும்மாவா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி ஏஜ் இல்லை லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்காம அவங்க வெளியே வந்ததை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன்ல சொல்றோம். ஓகே, இன் திஸ் we can have a lot of important hard words we will see. Follow no other, would be held செய்யப்படும், had so far இதுவரை இருந்தது, will being conducted நடத்தப்படும். by the scarf இந்த இடத்துல வந்து சந்தர்ப்பத்தை, இந்த சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார் இந்த ஒரு phrase. ஓகே, I don't even know, எனக்கு கூட தெரியாது, மீனிங் எனக்கு கூட தெரியாது. then சர்வேனா மதிப்புல ஆய்வு, லேடுனா வழி நடத்தியது. ஓகே, that's all. I think you understand these hard works. எப்படி வந்து இந்த ஹார்ட் ஒர்க்ஸ் நியூஸ் பேப்பர்ல வரும்போது அது எப்படி ஃபார்ம் பண்ணி எந்த டென்ஸ் இருக்குங்கிறது புரிஞ்சுட்டாலே அவங்க சொல்ற டென்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஓகே, ஹியர் ஆஃப்டர் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஐ ஹாவ் பிளான் டு டேக் லைக் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இதுல எடுத்தோம்னா அதுல வர்ற ரிலேட்டட் கிராமர் எடுக்கலாம்னு இருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் give comment. Okay, thanks for share and subscribe. Thanks for watching this video.